Hi students, today we are going to see the topic cyclotron. Okay, this is very important 5 mark in chapter 3. So first, what is the cyclotron? So cyclotron is first invented by Lawrence and Livingston in 1934. Okay, so Lawrence and Livingston அவங்க தான் என்ன பண்ணாங்க cyclotron first கண்டுபிடிச்சாங்க. So cyclotron என்ன? Cyclotron, it is a device. It is used to accelerate the charged particles. Okay, it is used to accelerate the charged particles and gain high kinetic energy. Okay, so large kinetic energy. So நம்ம cyclotron எதுக்கு யூஸ் பண்றோம்னா charge particle create பண்றதுக்காகவும் kinetic energy வந்து அதிகமான அளவு gain பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் cyclotron வந்து நம்ம யூஸ் பண்றோம். So நம்ம எதுக்கு charged particles வந்து அதிகமா நம்ம create பண்ணனும்? So nuclear reactionகாக நம்ம வந்து இது யூஸ் பண்றோம். ஓகேவா? So next வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா construction, working and principle என்னன்னு பார்க்க போறோம். First construction என்ன? ஓகேவா? So construction வந்து first வந்து என்ன இருக்குன்னா 2D shapes metallic conductor னு கன்சிடர் பண்றோம். ஓகேவா? 2D shapes metallic conductor. ஓகேவா? So இது என்ன சொல்றோம்? D ஷேப்ல இருக்கு. அதனால இது என்னது? Ds. Ds 1, இது வந்து Ds 2. ஓகே. So next இதோட சென்டர்ல வந்து ஒரு சோர்ஸ் இருக்கு. ஓகேவா? சோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதுடைய பிட்வீன்ல இருக்குன்னா 2 electromagnet. So north pole and south pole. Some gapல வந்து 2 electromagnet between இருக்கு. இந்த டோட்டலா வந்து இது வந்து ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா சோர்ஸ் சார்ஜ் வந்து புரோட்டான் இஸ் a பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே. சோ இத நம்ம என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். சோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் மீன்ஸ் சோ ஹை frequency ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நம்ம இன்னும் ஃப்ரீயா போட்டா ஓகே. சோ இது என்ன சொல்றோம்? ஹை frequency alternative current AC current இருக்கு. ஓகே. சோ AC current means இது வந்து பாசிட்டிவா இருக்குறப்போ இது நெகட்டிவா இருக்கும். இது வந்து பாசிட்டிவா இருக்குறப்போ இது நெகட்டிவா இருக்கும். சோ D1 D2 சேஞ்ச் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். சோ பாசிட்டிவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். சோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ். சோ எலக்ட்ரானோட டைரக்ஷன் சார்ஜஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது. ஓகே. சோ the magnetic லாரன்ஸ் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி என்ன பிரின்சிபல் பண்ணி எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா சோ நார்மல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வர டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதாவது சர்க்குலர் பாத்ல சேஞ்ச் ஆகுது. ஓகே. சோ இது வந்து நெகட்டிவ், இப்போ இது பாசிட்டிவ். அகைன் வந்து என்ன ஆகுதுன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே. சோ கண்டினியூவா இது வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இது வந்து நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவ். சோ ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஆயிட்டே வருது. சோ சார்ஜஸ் வந்து ஹை ஸ்பீட்ல வந்து ஆக்சலரேட் ஆகுது. வித் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ல, அதாவது சர்க்குலர் பாத்ல வந்து ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ ஃபைனலா வந்து என்ன ஆகுதுன்னா டார்கெட்ல வந்து இது அட்டாக் பண்ணுது டார்கெட். ஓகேவா? சோ இது வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சோ சோர்ஸ்ல இருந்து வர பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுதுன்னா அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு சோ சர்க்குலர் பாத்ல வந்து வர்க் ஆகுது. ஓகே. சோ என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி வர்க் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்த்திருக்கோம். சோ இது என்ன வர்க்கிங்கும் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சோ இதோட பாத் வந்து பார்க்கிறோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்கோம். சோ நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்? the force is equal to QVB. ஓகே. சோ இது என்னது? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F is equal to Q into VB. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அது. சோ நெக்ஸ்ட் சோ இங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, சர்க்குலர் பாத்ல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னன்னா F is equal to QVB. Centripetal force mv square by r. Okay, F is equal to mv square by r இருக்கு. சோ ரெண்டுமே F இருக்கு. சோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணலாமா? அப்போ mv square by r equal to qvb. ஓகே. சோ இந்த ஸ்கொயருக்கு இந்த v கேன்சல். சோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு? mv by r equal to qb. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு velocity மட்டும் வேணும்னா
V is equal to QB R divided by M. Okay, so இது இப்படி போயிட்டு இங்க வந்து M கிட்ட வந்துரும். ஓகேவா? சோ இந்த QB by M நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ V is the directly proportional to radius R. Okay, Q is the directly இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ நம்ம என்ன பண்றோம்? proportionality. So Q வந்து R க்கு directly proportional-ஆ இருக்கு. V, sorry. So velocity வந்து increase ஆக வந்து என்ன ஆகுதுன்னா radius வந்து increase ஆகுது. Okay, so பார்த்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி. So இதோட velocity, the charged particles ஓட velocity increase ஆக இதோட radius வந்து increase ஆகுது. So V is directly proportional to R னு பார்த்திருக்கோம். Okay, so next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா frequency என்னன்னு பார்க்க போறோம். frequency. Okay, so இந்த cyclotron வந்து எப்போ வர்க் பண்ணும்னா இது வந்து resonance condition வந்து obey பண்ணாதான். ஓகேவா? சோ இது வந்து resonance condition வந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும். resonance condition means இந்த magnetic field ஓட frequency வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா அந்த constant frequency க்கு ஈக்குவலா இருக்கணும். சோ இந்த frequency க்கு இது ஈக்குவலா இருந்துச்சுனா தான் cyclotron வந்து வர்க் பண்ணும்னு சொல்லிருக்கோம். சோ resonance condition க்கு obey பண்ணிருக்கணும். சோ நமக்கு வந்து அப்ப என்ன பார்க்கணும்னா frequency என்னன்னு பார்க்க போறோம். சோ F oscillation equal to QB by 2 pi m. Okay, so இது என்ன சொல்றோம் frequency உடைய ஃபார்முலா QB is F oscillation is equal to QB by 2 pi m. so நமக்கு அப்ப டைம் பீரியட் வேணும். so இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உடைய டைம் பீரியட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? so reciprocal of the frequency என்ன சொல்றோம் டைம் பீரியட். so t is equal to 1 by f. அப்ப t is equal to இது 1 by f ன்னு என்ன சொல்றோம் 2 pi m divided by QB. ஓகேவா? so இதுதான் வரும் t is equal to 2 pi m by QB. okay, so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா kinetic energy. so kinetic energy என்னன்னு பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் இந்த cyclotron எதுக்கு யூஸ் பண்றோம்னா charged particle வந்து accelerate பண்றதுக்கு யூஸ் பண்றோம். next வந்து high kinetic energy gain பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். so kinetic energy ஃபார்முலா என்ன சொல்றோம்? kinetic energy is equal to half m v square. okay, so நம்ம இந்த v square termல வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த velocity வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். v is equal to qbr by m. so kinetic energy is equal to half m v square value. q square b square r square by m square வருமா? அப்ப q square b square r square by m. okay, so next m square. so square க்கு இந்த term cancel. so remaining term kinetic energy is half q square b square r square by m. okay, so நம்ம cyclotron நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ். so லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து நம்ம இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிருக்கோம். so நம்ம velocity of the charge பார்த்திருக்கோம். velocity of the high charged particles. so next one frequency. so resonance condition வந்து obey பண்ணிருக்கணும்னு பார்த்தோம். so அது என்னன்னா magnetic field ஓட frequency-யும் constant frequency ஈக்குவலா இருக்குன்னு பார்த்திருக்கோம். so next வந்து kinetic energy ஓட ஃபார்முலா. so ஃபைனலா வந்து நம்ம velocity வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேவா?